கனைத்தேளம் கற்றெருமை கன்று கிறங்கி நினைத்து முலை வழியே நின்று பால் சோர நனைத்து இல்லம் சேராக்கும் நற்செல்வன் தங்காய் பனித்தலை வீழ நின் வாசல் கடை பற்றி சினத்தினால் தென்னிலங்கை கோமானைச் செற்ற மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய்த்திரவாய் இனித்தான் எழுந்தீராய் ஈதென்ன பேருறக்கம் அனைத்தில்லத்தாரும் அறிந்தேலோர் எம்பாவாய் என்று பாடுகிறாள். உன் அண்ணனானவன் தினமும் கண்ணபிரானுடனேயே குடித்திரிபவன். ஆதலால் இளம் கன்றுகளையுடைய எருமைகளானவை பால் கறப்பார் இல்லாமையாலே கதறிக்கொண்டு தன் கன்றின் மீது இரக்கமுற்று கன்றுக்கு ஊட்டுவதாக நினைத்து அந்நினைவினாலே முலை வழியால் இடைவிடாமல் பால் பெருக, அப்படிப்பட்ட பால் பெருக்கினால் வீட்டை முழுவதும் ஈரமாக்கி சேராக பண்ணுகையாகிற சிறந்த செல்வத்தை உடையவனுடைய தங்கையானவளே, மேலே பனி பெய்து எங்கள் தலையில் வெள்ளமிட்டு ஓடுகிறது. தெப்பத்தை பற்றுவாரைப் போல உனது மாளிகையின் வாசற்படியின் மேற்கட்டையை பிடித்தபடி நிற்கிற எங்களுடைய நிலையும் உணராமல் இப்படி உறங்குகிறாயே. சீதா பிராட்டியை தன்னிடமிருந்து பிரித்து விட்டான் என்ற சீற்றத்தினால் தென் திசையில் உள்ள லங்காபுரிக்கு அரசனான அந்த ராவணனை கொன்று ஒழித்தவனும் சிந்தனைக்கு இனியவனுமான ராமபிரானை நாங்கள் பாடி நிற்க செய்தேயும் நீ வாய் திறந்து பேசுகிறாய் இல்லை. எங்களுடைய இந்த ஆற்றாமையை அறிந்து கொண்ட பின்பாகிலும் எழுந்திரு. இது என்ன ஓயாத தூக்கம் உனக்கு? நாங்கள் எல்லோரும் திரண்டு வந்து உன் மாளிகை வாசலில் கூப்பிடும்படியாக உள்ள உன்னுடைய மதிப்பு இந்த சேரியில் உள்ள எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் தெரிந்துவிட்டது. இனியாகிலும் துயில் உணர்ந்து வா என்கின்றனர். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.